சிந்து பைரவி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட்ல ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கத்து பார்த்தா நம்ம சிவாவையும் சிந்தியும் செம்ம சூப்பராக காட்டுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தா ஆறுமுகத்தையும் பைரவியும் செம்ம காமெடியாக சூப்பராக காட்டுறாங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரியே சிந்து சிவா கிட்ட ஒரு வழியாக பேசி பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காமெடிலாம் வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சிருச்சு. பேய் வருது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சிவா பக்கத்திலே படுத்து தூங்கிடுறாங்க. சூப்பரான ஒரு எமோஷனல் ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைரவியும் பார்த்தோம்னா ஆறுமுகத்தை போட்டு மிரட்டுறாங்க. என்னை பார்க்கறதுக்கு ஏதாவது காரணம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வெளியில் பார்த்தோம்னா இப்போ அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மாலாம் வந்துருக்குறாங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தா கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்க்குற மகாவும் எசக்கியும் அப்படியே வயிற்றெறிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. ஐஸு வழக்கம் போல் அப்படியே பொம்மை மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி சிந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா கிட்ட சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது வந்து சின்ன பிள்ளையில ஸ்கூலில் நான் மாறி போகிறப்ப நீ அடம்பிடிச்ச மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி சிவா பழைய ஞாபகத்தெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் சிவா சூப்பருங்க. அப்படியே ரொம்ப யதார்த்தமாக முகத்தை வச்சு அழகாக நடிக்கிறாங்க. அதே போல் சிந்துவும் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக நடிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. அப்புறம் அப்படியே கிளம்பும்போது பார்த்தா ரெண்டு பேரும் அழுகுறாங்க, கண் கலவரங்கிறாங்க. அப்பையும் பார்த்தோம்னா சிந்து வந்து இருக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. இப்போ பார்த்தா இடையில பேசி மகா எப்படியாவது இவங்களை நல்ல நேரம் முடியுது கிளப்பி விடுங்க, நல்ல நேரம் முடியுது கிளப்பி விடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக அவங்கள ஏற்றி கிளப்பி விட்டுறாங்க. அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா காரில் ஏறி கிளம்பி போகிறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க போனதுக்கப்புறம் ஆறுமுகம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. சிவா வந்து நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகா இப்போ தான் அப்படியே விஷத்தை கேட்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஆறுமுகம் அப்படியே கவலையாக உட்காந்துருந்து எந்திரிச்சு போகிறாங்களா. இப்போ காயத்ரி வேறு கேட்டாங்க அண்ணி போனதுனால தான் இப்படி இருக்குன்னு. உடனே வந்து இப்போ மகா என்ன பேசுகிறாங்கன்னா இப்போ அன்னபூர்ணிகிட்ட சொல்கிறாங்க ஆறுமுகம் தான் வந்து பைரவி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைரவி வந்து இவங்கள்ட்ட பேசுறதே இல்லை, இப்போ வரைக்கும் தனியாக படுத்து தூங்குறாங்க. அப்படி இப்படின்னு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு விஷத்தை கக்கி பேசிடுறாங்க. இப்போ அன்னபூர்ணி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் எசக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா வந்து அங்கே கிளம்புறாருல, பார்த்தா டெத்தாஸ்கோப் காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. கடைசியில் பீரோவில் இருக்குது. சிந்து முதல்ல கூப்பிட்றாரு. சிந்து தான் வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் தேடும்போது பார்த்தா அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. நம்மளை இந்த ட்ரெஸ் போட சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஆறுமுகத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே அந்த குச்சிலாம் வச்சு மிரட்டினாங்கல்ல, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அப்படியே பைரவிகிட்ட அப்படியே மனசில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இங்கே அன்னபூர்ணி வந்து பார்க்குறாங்க. ஏற்கனவே மகா தான் நல்லா பேசிவிட்டு இருக்காங்களே, அதனால் வந்து இப்போ பேசிட்டு ஆறுமுகத்தை நீ ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆறுமுகமும் கிளம்புறாரு. அடுத்து சிவா வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் யாருக்கோ கையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னீங்களே யாருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அது சிந்துவாக இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் மாம்பழம் பறிக்கிறதுக்கு மரத்தில் ஏறினா கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ கையை மாற்றி காட்டுறாங்க. சொல்லவா வேணும் சிந்து எப்படி நடிப்பாங்கன்னு. அப்படியே குசும்புத்தனம் பண்ணி செம்ம சூப்பரான ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் சிவா தான் பார்த்தா அப்படியே செம்ம எமோஷன், அதாவது ஒரு மாதிரி யதார்த்தமாக இருக்கிறாரு. பேக்ரவுண்டில் வழக்கம் போல் நம்ம எப்பயும் பார்க்குற அந்த சாங் தான் சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. இப்போ போய் பார்த்தோம்னா சிந்து அந்த கட்டு போடுறதுக்கு எந்திரிச்சு போகிறாங்க. இடையில பார்த்தோம்னா ஆறுமுகத்தையும் அன்னபூர்ணியும் காரில் காட்டுறாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ சத்யராஜ் மாமா வீடு வந்துருமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற வழியில் சொல்கிறாங்க. அங்கே தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பைரவி வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு. மறுபடியும் இப்போ சிந்துக்கு கை கட்டு போடுறதுக்கு அந்த டாக்டர் கூப்பிட்டு போனால் அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. நான் டாக்டர் பார்க்குறது தான் வந்தேன், என் கையிலலாம் ஒன்றும் அடிபடல அப்படிங்கிறாங்க. இப்போ டாக்டரும் சிரிக்கிறாங்க, சிந்துவும் சிரிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆறுமுகமும் அன்னபூர்ணியும் வந்து இங்கே சத்யராஜ் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ பைரவி பார்த்துட்டு என்னை பார்க்கறதுக்கு வந்துட்டியா அப்படிங்கும்போது இவரும் மனசுக்குள்ளார பார்க்கறதுக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.